அனைவருக்கும் வணக்கம். மேசராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதியான செவ்வாய் உச்சம் பெறுவதன் காரணமாக என்னென்ன விளைவுகள் ஏற்பட போகின்றன, மாற்றம் ஒன்றே மாறாது என்று சொல்லக்கூடிய வகையில் ஏற்றம் நிறைந்தவையாக அமைகிறதா என்று கேட்டால் நிச்சயமாக ராசியின் அதிபதியான செவ்வாய் 9ஆம் இடத்திலிருந்து 10ஆம் இடத்தில் உச்சம் பெறுகிறாருங்க. இது மேசராசிக்காரர்களுக்கு வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. ராசியின் அதிபதியாகவும் அஷ்டமாதிபதியாகவும் இருக்கக்கூடிய செவ்வாய் ஜீவனஸ்தானத்தில் வலுவாக அமர்வது மேசராசிக்காரர்களுக்கு பல்வேறு வகையான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளை நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக அமைகிறது. அது மட்டுமல்லாது ராசியின் அதிபதியான செவ்வாயின் சுப பார்வை 4ஆம் இட பார்வை ஜென்மராசிக்கு அதீதமாக கிடைக்கிறது. எனவே பல காரிய தடைகள் விலகும். அது மட்டுமல்லாது நீங்கள் செய்யக்கூடிய சிறு முயற்சியில கூட வெற்றி வாய்ப்பு நிறைந்து கிடைக்கும். 7ஆம் பார்வையாக 4ஆம் இடமான சுகஸ்தானத்தை மங்களகாரகன் பார்க்கிறார். அஷ்டம பார்வையால் பூர்வ புண்ணியஸ்தானத்தை வலுப்படுத்துகிறாருங்க. எனவே மிக சிறந்த மாற்றமும் முன்னேற்றமும் பெறக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாக மேசராசிக்காரர்களுக்கு உருவாகிறது என்பதை ராசியின் அதிபதியான செவ்வாய் உறுதிப்படுத்துகிறார். பூமிகாரகன், மங்களகாரகன், உத்தியோகக்காரகன், சகோதரக்காரகன் என பல்வேறு வகையில் அழைக்கக்கூடிய செவ்வாய் உச்சம் பெறக்கூடிய இந்த தருணத்தில் என்னென்ன விளைவுகள் ஏற்பட போகின்றன, மாற்றம் ஒன்றே மாறாது என்று சொல்லக்கூடிய வகையில் வீரத்தை விளைநிலமாக கொண்ட செவ்வாய் உச்சம் பெறுவதால் ஏற்பட இருக்கும் விளைவுகள் என்ன, நன்மையா தீமையா என்பதை சற்று ஆராய்ந்து பார்க்கலாம். செவ்வாயை பொறுத்த வரைக்கும் பல்வேறு இடங்கள்ல தன்னுடைய ஆதிக்கத்தை செலுத்தக்கூடிய சக்தி வாய்ந்த கிரகமாக பார்க்கப்படுகிறாருங்க. நவ கிரகங்களிலே குரு சனியை தவிர சிறப்பு பார்வை உண்டு என்றால் அது நிச்சயமாக செவ்வாய்க்கு மட்டும்தான். ஏனென்றால் குருவிற்கும் சனிக்கும் எப்படி சிறப்பு பார்வை கிடைக்கிறதோ அதே போன்று செவ்வாயும் மிக வலுவாக 4, 7, 8 ஆகிய இடங்களை பார்க்கிறாருங்க. எனவேதான் நவ கிரகங்கள்ல மிக முக்கியமானவராக செவ்வாய் பார்க்கப்படுகிறார். ஏனென்றால் சனியால் 7.5 சனி, ஜென்ம சனி, அஷ்டம சனி போன்ற பாதிப்புகள் எப்படி ஏற்படுகிறதோ அதை விட மிக அதிக விளைவை ஏற்படுத்தக்கூடிய செவ்வாய் தோஷம் உள்ளிட்ட பல தோஷ பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடியவராக பார்க்கப்படுகிறாருங்க. இது ஒரு புறம் இருந்தாலும் குரு எப்படி மிக சிறந்த நன்மையை அள்ளி கொடுக்கிறாரோ அதே போன்று செவ்வாய் மிக வலுவாக உச்சம் பெற்று சஞ்சரிக்கும் போது நிறைந்த நன்மைகளை கொடுப்பார் என்பதையும் உறுதிப்படுத்துகிறார். ஏனென்றால் செவ்வாயின் நட்பு கிரகமாக பார்க்கக்கூடிய கிரகங்களாக இருப்பது குரு, சந்திரன், சூரியன் போன்ற கிரகநிலைகள் செவ்வாயின் நட்பு கிரகங்களாக பார்க்கப்படுகின்றன. செவ்வாய்க்கு சம கிரகமாக சுக்கிரனையும் சனியையும் பார்க்கிறாருங்க. செவ்வாய்க்கு பகை கிரகமாக புதன், ராகு, கேது போன்ற கிரகநிலைகள் இருக்கின்றன. புதனின் பார்வையில் செவ்வாய் சம கிரகமாக தான் பார்க்கப்படுகிறார். ஆனால் செவ்வாயின் பார்வையில் புதன் பகை கிரகமாக இருக்கிறார். அது மட்டுமல்லாது சனியின் பார்வையில் செவ்வாய் பகை கிரகமாக தான் இருக்கிறார். செவ்வாயினுடைய பார்வையில் சனி சமகிரகமாக இருந்தாலும் கூட சனியின் பார்வையில் செவ்வாய் பகை கிரகமாக தான் பார்க்கப்படுகிறார். எனவேதான் சனி செவ்வாய் பார்வை கிடைக்கும் போது அதிக கவனத்துடன் இருக்க வேண்டும். எதிர்பாராத பல பாதிப்புகளை சந்திப்பதற்கான வாய்ப்பு உருவாகும். ஆனால் அதே சமயம் சனியின் ஆட்சி வீடான மகர ராசியில் செவ்வாய் சஞ்சரிக்கும் போது தாங்க உச்சம் பெறுகிறார். என்றால் செவ்வாயின் பார்வையில் சனி சமகிரகமாக இருப்பதால் அவரது ஆட்சி வீடாக இருக்கக்கூடிய மகர ராசியில் உச்சம் பெறுகிறாருங்க செவ்வாய். பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதியிலிருந்து உச்சம் பெறக்கூடிய செவ்வாய் பல்வேறு விதமான வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்க போகிறார். உச்சம் பெறும் செவ்வாயின் அமைப்பு காரணமாக என்னென்ன விளைவுகள் ஏற்படுகிறது என்று பார்க்கும்போது இந்த விளைவுகள் நன்மையா தீமையா என்று கேட்டால் நிச்சயமாக உச்சம் பெறக்கூடிய ஒரு கிரகத்தின் அமைப்பு என்பது பல நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்குமே தவிர பாதிப்புகளை வெகுவளவில் குறைக்கும். எனவே உச்சம் பெறக்கூடிய செவ்வாயின் அமைப்பு நிறைந்த நன்மை கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாது செவ்வாய் 4, 7 ஆகிய இடங்களை பார்க்கிறாருங்க. மேசராசி, கடகராசி மற்றும் சிம்ம ராசியை பார்க்கிறார் இந்த தருணத்தில். இப்படி அவருடைய பார்வையின் காரணமாகவும் பல மாறுதல்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு உருவாகிறது. அதிலும் பூமிக்காரகனாக இருக்கக்கூடிய
செவ்வாய் உச்சம் பெறக்கூடிய இந்த தருணத்தில் நிச்சயமாக உங்களது கனவாக இருக்கக்கூடிய சொந்த வீடு வாங்கக்கூடிய நினைவு நிஜத்தில் அவை நடைபெறுவதற்கான வாய்ப்பு உருவாக போகிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க. உங்களது முயற்சிக்கு நிச்சயமாக காரிய வெற்றி கிடைக்கும். பூமிக்காரகனாக இருக்கக்கூடிய செவ்வாயின் அமைப்பு காரணமாக சொந்த நிலம் சொந்த வீடு வாங்குவதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளை நிச்சயமாக அள்ளி கொடுக்க போகிறாருங்க. இதில் எந்த விதமான சந்தேகமுமே வேண்டாம். அது மட்டுமல்லாது மிகவும் உச்சம் பெறக்கூடிய இந்த தருணத்துல பல்வேறு வகையான ஆரோக்கிய தொல்லைகள் விலகுங்க. சகோதரக்காரனாகவும் இருக்கிறார். குடும்ப உறுப்பினர்களுக்கிடையே இருந்து வந்த பல மனக்கசப்பு சங்கடங்கள் விலகி ஒற்றுமை பிறப்பதற்கான வாய்ப்பை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். அதைவிட மிக முக்கியமான ஒன்றாக பார்க்கக்கூடிய விஷயமாக அமைவது மங்களகாரகனாகவும் இருக்கிறாருங்க செவ்வாய். பல்வேறு விதமான மங்களகரமான சுப நிகழ்வுகள் நடைபெற வேண்டும் என்றால் மங்களகாரகனின் அருள் மிக முக்கியமாக தேவை. அவர் உச்சம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய இந்த தருணத்துல பல்வேறு வகையான தோஷங்கள் இருந்தாலும் அவை வெகுவளவிற்கு பாதிக்காத அளவிற்கு நல்லதொரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகிறது. நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய திருமண பாக்கியம் குழந்தை பாக்கியம் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க செவ்வாய். இது மட்டுமல்லாது சனிக்கு அடுத்தபடியாக உத்தியோகத்துறை தொழில் துறையில குருவிற்கும் அடுத்தபடியாக ஆதிக்கம் செலுத்தக்கூடியவர் நிச்சயமாக செவ்வாய் மட்டும்தான். அப்படிப்பட்ட செவ்வாய் உச்சம் பெறக்கூடிய இந்த தருணத்தில் ஆட்சி பலம் பெற்று சனி சஞ்சரிக்கிறார். எனவே எந்த இடமாக இருந்தாலும் நல்ல வாய்ப்புகளும் முன்னேற்றமும் நிறைந்த ஒரு தருணமாக அமையும் என்பதில் சந்தேகமே இல்லை. எனவே இந்த தருணத்தில் நிச்சயமாக மங்களகாரகன் பூமிகாரகனின் அமைப்பு உச்சம் பெறக்கூடிய தருணம் என்பது வாழ்வில் ஏற்படக்கூடிய பல சிரமங்கள் தடைகளை விலக்கி நிவர்த்தி செய்து நல்ல பலனை நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. எனவே தயக்கமான மனநிலையை விட்டு வெளிவந்து அனைத்து விதமான பணிகளையும் மிக சிறப்பாக மேற்கொண்டால் நிச்சயமாக உச்சம் பெறக்கூடிய செவ்வாயின் அமைப்பு காரணமாக விளைவுகள் நன்மையாக தான் அமையும். இப்படி செவ்வாயின் அமைப்பு இருக்க மேசராசிக்காரர்களின் குடும்ப சூழ்நிலையை பொறுத்த வரைக்கும் ஜீவனஸ்தானத்தில் ராசியின் அதிபதி உச்சம் பெறுவது பல்வேறு வகையில குடும்ப ரீதியாக மங்களகரமான சுப நிகழ்வுகள் நடைபெறுவதற்கான யோகம் உருவாகிறது. நீங்கள் சந்திக்கக்கூடிய எப்பேற்பட்ட தடையாக இருந்தாலும் அனைத்தையும் தகர்த்தெறிகிறாருங்க. எனவே குடும்பத்தில் பல சுப நிகழ்வுகள் நிச்சயம் சிறப்பாக நடைபெற போகின்றன. நட்பு மற்றும் உறவுகள் பலப்படக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக அமைகிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க. சொத்துக்கள் ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சுமூகமாக தீர்வு காணப்படும். ஏனென்றால் 8ஆம் பார்வையாக 5ஆம் இடமாகிய பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை பார்க்கிறார். எனவே பல பிரச்சனைகள் சுமூகமாக தீர்வு காணப்படுவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உருவாகிறது. உத்தியோகம் மற்றும் தொழில்துறை ரீதியாக ராசியின் அதிபதியான செவ்வாயின் ஆதிக்கமும் சற்று இருக்கத்தான் செய்கிறது. எனவே இந்த தருணத்தில் சிரமம் குறையும். எதிர்காலத்தை பற்றிய தொழில் உத்தியோக ரீதியான கவலை பயம் அச்சம் நீங்கக்கூடிய வகையில் நல்லதொரு மாற்றத்தை ஏற்படுத்த போகிறாருங்க. சொந்த தொழில் புரிவது சொந்த கட்டிடத்திலே வேலை வாய்ப்பை உருவாக்குவது தொழில் ரீதியாக மிக அபரிவிதமான முன்னேற்ற வாய்ப்பை நிறைந்து பெறுவது என அனைத்தும் சாதகமாக கிடைக்க போகிறது. மற்றவர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கக்கூடிய வகையில் உச்சம் பெறக்கூடிய ராசியின் அதிபதியான செவ்வாயின் அமைப்பு மேசராசிக்காரர்களுக்கு மிகுந்த வளர்ச்சி கொடுக்கும். கலைத்துறை ரீதியாக புதிய வாய்ப்புகளை தக்க வைத்துக் கொள்வதற்கான நல்ல ஆற்றலை கொடுக்கிறாருங்க. அரசியல் சார்ந்த பணிகளில் அரசியல் சதுரங்கத்தில் மிக முக்கியமான காய்களை நகர்த்தக்கூடியவராக இருக்கிறார் செவ்வாய். அவர் ஜீவனஸ்தானத்தில் வலுவாக அமர்ந்திருப்பதால் அரசியல் சார்ந்த பணிகளில் இருக்கக்கூடிய மந்த நிலை தேக்க நிலை மறைந்து விறுவிறுப்பு பெறக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. பல்வேறு வகையான சுப நிகழ்வுகளில் இருக்கக்கூடிய தோஷங்கள் நிச்சயமாக நீங்குகின்றன. இது மிகப்பெரிய அளவில் வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. புதிய நிலம் வீடு வாகனம் வாங்குவதோடு மட்டுமல்லாது விவசாயத்திற்கு தேவையான புதிய நவீன இயந்திரங்கள் வாங்குவதற்கான அதிர்ஷ்ட யோகங்கள் உண்டு. கால்நடை வளர்ப்பில் புதிதாக ஆடு மாடு வாங்குவதோடு மட்டுமல்லாது விவசாயம் சார்ந்த
சார்ந்த பணிகளில் அதிரடியான வளர்ச்சி பெறக்கூடிய இனிமையான தருணமாக அமைய போகிறது. பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் உச்சம் பெற்ற செவ்வாயால் உடல் நலன் அதிகரிக்கும். எந்த காரியமாக இருந்தாலும் துணிச்சலுடனும் தைரியத்துடனும் தன்னம்பிக்கையுடனும் ஈடுபடக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாக கிடைக்கிறது. மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக வாரத்தில் செவ்வாய்க்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள முருகபெருமாள் ஆலயம் சென்று தீபமேற்றி வழிபாடு செய்யுங்கள். நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் உங்களுடைய வாழ்வில் இனிதாக கிடைக்கும்.